சின்ன மருமகள் அப்கமிங் எபிசோடில் இங்கே ராஜாங்கம் தமிழ்ச்செல்வியை அழைச்சிட்டு போய் பிரச்சாரம் பண்ணு சன்னியாசின்னு சொல்லி சன்னியாசிட்ட சொல்கிறாரு. சொன்ன உடனே இங்கே தமிழ்ச்செல்வியும் கூப்பிட்டு வர்றாரு சன்னியாசி. கூப்பிட்டு வரும்போது தான் கரெக்டாக சாவித்திரி போயிட்டு நம்ம தமிழ்ச்செல்விக்கு அந்த கஷாயத்தில் அந்த நாட்டு வைத்தியம் கொடுத்த கர்ப்பம் கிடைக்கக்கூடிய மருந்தை கலந்து கொடுத்து எடுத்துகிட்டு போகிறாங்க. அதை தமிழ்ச்செல்வி வாங்கின நேரத்தில் தான் கரெக்டாக சன்னியாசி கூப்பிட்டுறாரு. தமிழ்ச்செல்வியும் அதை குடிக்காமல் போயிடுறாங்க. போன உடனே இங்கே சன்னியாசி சொல்கிறாரு, தமிழ்ச்செல்வி நீ பிரச்சாரத்துக்கு போமா அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அப்போது சன்னியாசி சொல்கிறாரு, அண்ணன் தமிழ்ச்செல்வியை மட்டும் நம்ம அழைச்சிட்டு போகிறதுக்கு பதிலாக சேதுவையும் கூட அழைச்சிட்டு போகலாண்ணே, அப்போ தான் கரெக்டாக இருக்கும். அதுவும் இல்லாமல் சேதுவும் தமிழ்ச்செல்வியும் சேர்ந்து போனால் கண்டிப்பாக மக்கள் ஏற்றுப்பாங்கண்ணே அப்படின்னு சொல்லுவோம். இங்கே ராஜகம் முதல்ல யோசிக்கிறாரு. யோசிச்சுட்டு சரி சன்னியாசி போ சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. அதை கேட்டு சேதுவும் இங்கே தமிழ்ச்செல்வியும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. 2 பேருமே இன்றைக்கி சேர்ந்து பிரச்சாரத்துக்கு போக போகிறோம் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்காங்க. அதே மாதிரி இங்கே 2 பேரையும் கிளம்ப சொல்லிட்டு சன்னியாசி போயிடுறாரு. தமிழ்ச்செல்வியும் போயிடுறாங்க. தமிழ்ச்செல்வியை போயிட்டு சேது சொல்கிறாரு, என்ன பிரச்சாரத்துக்கு கிளம்பல நின்னோம் அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க. உடனே தமிழ்ச்செல்வி இங்கே சேதுட்டு வம்பிழுக்கிறாங்க. நான் ஏன் பிரச்சாரத்துக்கு வரணும், நான்லாம் வரலங்க, எனக்கு தொண்டெல்லாம் வலிக்குது, ஒரு மாதிரி டயர்டாக இருக்குது, ஜுரம் அடிக்கிற மாதிரிலாம் இருக்குன்னு சொல்லி இங்கே சேதுவை நக்கல் பண்ணுறாங்க தமிழ்ச்செல்வி. ஆனால் சேதுவும் தமிழ்ச்செல்வி சொல்கிற எல்லாத்தையுமே கேட்டு மாத்திரைலாம் கொண்டு கொடுக்குறாரு. கண்டிப்பாக நீ பிரச்சாரத்துக்கு வந்து ஆகுன்னு சொல்லிட்டு தமிழ்ச்செல்வியும் அதை ரசிக்கிறாங்க. ரசித்தது மட்டும் இல்லாமல் இங்கே அப்பன்னு பார்த்து நம்ம சித்ராவும் ஈஸ்வரியும் மொட்டை மாடிலேருந்து பேசிகிட்டு இருக்காங்க. என்னம்மா இப்படி ஆயிடுச்சு, சாவித்திரி அத்தை மட்டும் நம்மளை பற்றி பேசாமல் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக மாமா நம்ம மேலே கோவப்பட்டிருக்க மாட்டார், நாமளும் மாமா கூட ஒட்டிகிட்டு வந்திருக்கலாம். ஆனால் சாவித்திரி அத்தை அவங்க மாட்டினது மட்டும் இல்லாமல் நம்மளையும் மாட்ட வச்சுட்டாங்க. இப்போ பாருங்கள், சும்மா இல்லாமல் அப்பா வேற சேதுவை அழைச்சிட்டு போக சொல்லிட்டாரு பிரச்சாரத்துக்கு. இப்போது போஸும் பிரச்சாரத்துக்கு போக முடியாது. நாம் நினச்சது எல்லாமே அப்படியே தலைக்கெல்லாம் மாறிடுச்சுமா. அது தமிழ்ச்செல்வி நினைக்கிற மாதிரி அவள் தாம்மா இப்போ எல்லாத்துக்கும் காரணமாயிட்டா. அவளை போய் பிரச்சாரத்தை அழைச்சிட்டு போக சொல்கிறாரு பெரியப்பா. இப்படி பிரச்சாரத்தை அவள் போனான்னா அதுவும் சேதுவும் அவளும் சேர்ந்து போகிறாங்களாம். சேர்ந்து போனால் அப்புறம் பாருங்கம்மா, கண்டிப்பாக 2 பேருக்கும் நெருக்கம் ஏற்படும். அந்த நெருக்கத்தை வச்சு 2 பேருமே ராஜாங்க பெரியப்பா கூட சேர்ந்துருவாங்க. அப்புறம் நாம் நினைக்கிறது எதுவுமே நடக்காதுமா அப்படின்னு சொல்ல, அடப்போடி எனக்கும் அப்படி தான் தோணுது, ஆனால் என்ன பண்ணுறது, நம்மளால தான் ஒன்றுமே பண்ண முடியலையா அவளை அப்படின்னு இங்கே ஈஸ்வரின்னு சொல்கிறாங்க. உடனே அதுக்கு இங்கே நம்ம சித்ரா சொல்கிறாங்க, என்னம்மா நீயே இப்படி சொன்னால் என்னம்மா பண்ணுறது அப்படிங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. அதை பார்க்குற தமிழ்ச்செல்வி அப்படியே ஃபோனில் பேசாமல் நக்கல் பண்ணுறாங்க. என்ன 2 பேரும் என்ன முக்குனாலும் ஒன்றும் நடக்காதீங்க, கண்டிப்பாக இங்கே நான் பிரச்சாரத்துக்கு போக தான் போகிறேன் அப்படின்ற மாதிரி நக்கலாக பேசிகிட்டு இருக்காங்க. அப்போதைக்கு போஸ் அங்கே வராரு. போஸ் வந்த உடனே இங்கே சித்ராவும் ஈஸ்வரியும் சொல்கிறாங்க, போஸு உங்கள் அப்பாவே நமக்கு வில்லங்கமாக மாறிட்டாடா, உங்கள் அப்பா மட்டும் அந்த வார்த்தை சொல்லாமல் இருந்தால் கண்டிப்பாக நீ போயிருப்ப அந்த இடத்துக்கு, எப்படியாவது தமிழ்ச்செல்வி அங்கே பழி வாங்கியிருக்கலாம். ஆனால் உங்கள் அப்பா போயிட்டு சும்மா இல்லாமல் சேது அழைச்சிட்டு போகலான்னு சொல்லிட்டாரு. அதனால் இப்போது உங்கள் பெரிய பொண்ணும் சேதுவையும் தமிழ்ச்செல்வியும் பிரச்சாரத்துக்கு போக சொல்லிட்டாங்க. நீ இப்போது திரும்ப பழையபடி ஒதுக்கப்பட்டுட்ட, இதை விடக்கூடாது போஸு, ஏதாவது ஒன்று பண்ணியா உண்டா அப்படின்னு சொல்ல, போஸ் வந்து சொல்கிறாரு, ஆமாம்மா இதை அப்படியே விட்டோம்னு வச்சுங்களேன், கண்டிப்பாக தமிழ்ச்செல்வியால் இங்கே ராஜாங்க பெரியப்பா ஜெயிச்சிருவார். அதை நம்ம அப்பாவே சொல்லி காரணம் தமிழ்ச்செல்வி தான் சொல்லி தமிழ்ச்செல்வியை பெரியப்பா கூட சேர்த்து வச்சுருவார். பெரியப்பாவே மன்னிச்சிட்டாருனா கண்டிப்பாக சேதுவையும் மன்னிச்சுவாருமா. அப்புறம் அவங்க 2 பேரும் சேர்ந்துருவாங்க. நாம் ஒன்றுமே இல்லாமல் நாமத்தை போட்டுட்டு போக வேண்டியது தான் அப்படின்னு இங்கே போஸுன்னு சொல்ல, ஈஸ்வரி உடனே என்ன போஸு அப்படி போகிறதுக்கு நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கோம், அப்படி ஒரு நிலமை வரக்கூடாதுடா, அதுக்கு முன்னாடி அதுக்கு யார் காரணமோ அவங்கள போட்டு தள்ளிடணுண்டா அப்படின்னு சொல்ல, ஒன்று சித்ரா அம்மா என்னம்மா சொல்கிற அப்படின்னு சொல்ல, போஸ் ஒன்று ஆமாம்மா நானும் அதான் யோசித்தேன், அதை பற்றி தான் உங்கள்கிட்ட பேசலான்ட்டு வந்தேன், நாம ஏன் அவங்கள போட்டு தள்ளிட்டா என்னம்மா அப்படின்னு சொல்லவும், இங்கே ஈஸ்வரி ஒன்று என்ன போஸ் சொல்கிற அப்படின்னு கேட்குறாங்க. இல்லைம்மா நாளைக்கு சேதுவும் தமிழ்ச்செல்வியும் பிரச்சாரத்துக்கு போகிறாங்கல்ல, அப்படி போகிற வழியில் கண்டிப்பாக எதிர்க்கட்சிங்க ஏதாவது ஒன்று பண்ணுவானுங்க, அதோட நம்மளும் கூட்டமாக சேர்ந்து அந்த தமிழ்ச்செல்வியும் போஸ் சேதுவையும் போட்டுட்டா என்ன அப்படின்னு இங்கே போஸ் சொல்ல, ஈஸ்வரன் என்ன சொல்கிறாங்க, டேய் போஸு என்னடா சொல்கிற அப்படிங்கிறாங்க. அம்மா இதுக்கு மேலே நாம் காலை பார்த்துக்கிட்டு பொறுத்திருந்தோம்னா வேலைக்கு ஆகாதும்மா, இவனுங்க நைட்டாக எல்லாத்தையும் மறந்துட்டு 3 பேரும் ஒன்று சேர்ந்துருவாங்க. அப்படி 3 பேரும் ஒன்று சேர்ந்துட்டாங்கன்னா திரும்ப பிரிக்கவே முடியாதும்மா, பிரிக்கிறதுக்கான ஒரு சந்தர்ப்பமே கிடைக்காது. நம்ம கிடச்சிருக்க சந்தர்ப்பம் இதுதான். இந்த நேரத்தில் 3 பேரில் யார் பலிக்கடானாலும் இன்னொருத்தவன் கண்டுக்க மாட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் நாம் இப்போது இந்த எலெக்ஷன் நேரத்தில் பிரச்சாரத்தில் கூட்டமாக வச்சு தமிழ்ச்செல்வியை போட்டாலும்
கண்டிப்பாக இது வந்து என்ன பண்ணணும்னா பிரச்சாரத்துக்கு போன இடத்துல எதிர்க்கட்சிக்காரங்க ஏதோ ஒரு கலக்கத்தை உண்டு பண்ணணும்னு சொல்லி உண்டு பண்ணி ராஜாங்க பெரியப்பாவை கொல்ல வந்தாங்க. அதில் தமிழ்ச்செல்வியா உயிரை கொடுத்துட்டா அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லிடலாம். அவளை தியாகியாக மாற்றிடலாம். அந்த தியாகத்தை வச்சு நாம் முன்னேறிடலாமா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி இல்லையா கூட்டத்தில் சேதுவையும் தமிழ்ச்செல்வியும் போட்டுட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக இதே காரணத்தை வச்சு நாம் ராஜாங்க பெரியப்பாவை ஒட்டுமொத்தமாக முடக்கிடலாம். அந்த சோகத்தில் அவரும் அப்படியே முடங்கி போயிடுவார். அப்புறம் நாம் வச்சதாம்மா சட்டம் அப்படின்னு சொல்லவும் ஈஸ்வர் ஒன்று, டேய் போஸு, நீ சொன்னப்போ ரெண்டாவது ஐடியா, அந்த தமிழ்ச்செல்வியும் சேதுவையும் போட்டோம்னு வச்சுக்கேன், அப்புறம் நமக்கு எந்த பிரச்சனையும் இருக்காதுடா போஸு, அதை செஞ்சிடலாம்டா அப்படின்னு சொல்ல சித்ரா ஒன்று, அம்மா என்னவோ சொல்கிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்டி ஏன் பதற, போஸ் சொல்கிற மாதிரி அவங்க 2 பேரையும் போட்டு தரனா தான் நாம் இனிமேல் எந்த பிரச்சனை இல்லாமல் இருக்க முடியும் சித்ரா அப்படின்னு ஈஸ்வர் சொல்ல, அப்படின்னா ஓகேம்மா, எந்த பிரச்சனையும் வராது நமக்கு அப்படின்னா செஞ்சிடலாமா அப்படின்னு சொல்ல உடனே ஈஸ்வர் சொல்கிறாங்க, போஸு தாமரை மாதிரி சொத்த ஆளுங்க அமைச்சு நம்ம மாட்டிக்க கூடாதுடா, நம்ம பேரே வெளில வரக்கூடாது, அந்த அளவுக்கு பக்காவாக ஆளுங்களை செட் பண்ணணும்டா அப்படின்னு சொல்ல உடனே போஸ் சொல்கிறான், ஆமாம் பக்கத்து ஊரில் எனக்கு தெரிஞ்ச பசங்க இருக்கானுங்க, அவங்கள்ட்ட காசு கொடுத்தோம் அப்படின்னா பிசுறே இல்லாமல் எடுத்து செஞ்சுருவானுங்கம்மா, அதில் நம்ம பேரும் வெளில வராது அப்படின்னு சொல்ல, சீடா அப்புறம் சொல்லிவிடு அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே போஸு அப்பயே ஃபோன் அடிக்கிறாரு. அடித்து பசங்கள்கிட்ட பேசுகிறாரு, இது மாதிரி சின்ன ஒரு வேலை, ஒரு 2 பேரை போட்டு தள்ளணும், எவ்வளோ அமௌண்ட் வேணும் வாங்கிக்கோங்க, ஆனால் மாட்டிக்கக்கூடாது, மாட்டிக்கிட்டால் எங்கள் பேர் வெளியே வரக்கூடாதுன்னு சொல்ல, அதெல்லாம் மாட்டவே மாட்டோம், மாட்டினான்னு உங்கள் பேர் சொல்கிறீங்க, மாட்டுறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு சொல்கிறாங்க. எங்கே யாருன்னு கேட்க உடனே இங்கே நம்ம போஸு ஃபோட்டோ அனுப்புகிறாரு. இந்த ஃபோட்டோ இருக்கிற 2 பேருமே நாளைக்கு உங்கள் ஊருக்கு தான் பிரச்சாரத்துக்கு வராங்க. அப்படி பிரச்சாரத்துக்கு வரும்போது எதிர்க்கட்சிங்க அவங்ககிட்ட பிரச்சனை பண்ணுற மாதிரி பிரச்சனை பண்ணி அப்படியே அவங்க 2 பேரையும் அங்கேயே போட்டு தள்ளிடணும். அதை மட்டும் செஞ்சிட்டிங்க அப்படின்னா அவங்களுக்குனா 10 லட்ச ரூபா காசு தரேன்னு சொல்ல அவங்களும் செய்யுங்கிறாங்க. உடனே போஸ் ஃபோன் வைக்க உடனே இங்கே ஈஸ்வர் சொல்கிறாங்க, என்ன போஸு 10 லட்சம் சொல்கிற டக்குன்னு அப்படின்னு சொல்லுவோம். அம்மா சும்மாவாம்மா 2 பேரை போட்டு தள்ள போகிறோம், இந்த சொத்தை யோசிச்சு போகிறோம்மா, எவ்வளோ சொத்து இருக்குன்னு சொல்லிட்டு 10 லட்சத்துக்கு ஆசைப்பட்டா சொத்து கிடைக்காதுமா அப்படின்னு சொல்ல இங்கே ஒன்று ஈஸ்வரி, அதுவும் கரெக்டு தான் போஸு, சரிடா கரெக்டாக முடிச்சு விட்ரு அப்படின்னு சொல்கிறாங்க. மா நான் பார்த்துக்குறேன், நாளைக்கு இந்நேரம் நம்ம வீடு ஃபுல்லாக ஆளுங்க தான் இருப்பாங்க, ஏன்னா நாளைக்கு 2 பேர் காலியாக போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படியே அடுத்த நாள் காலைல இவங்க 2 பேரும் பிரச்சாரத்துக்கு போகிறாங்க. அப்படி போகிற வழியில் போஸ் சொன்ன மாதிரியே அந்த ஊருக்கு போகும்போது ஒரு 10-15 பேர் வந்து இந்த மாதிரி உள்ளே வரக்கூடாது, தமிழ்ச்செல்வியுடைய ஹோட்டல் அடிச்சு நொறுக்கிட்டு இப்போது அவங்கள மிரட்டி நீங்கள் உள்ளே வரீங்களா, இந்த பிரச்சாரத்தை நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி பிரச்சனை பண்ணுறாங்க. அப்போ தமிழ்ச்செல்வி சொல்கிறாங்க, ஐயா நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்க, அதில் தான் நானே நேரில் வந்திருக்கேன், அப்போல்லாம் எங்கள் மாமா பண்ணவே இல்லை, இது தேவையில்லாமல் கிளப்பி விட்டு வளர்ந்தேன்னு சொல்கிறாங்க, அதெல்லாம் ஏற்றுக்க முடியாதுமா அப்படின்னு சொல்லவும் தமிழ்ச்செல்வி ஒன்று, ஐயா இங்கே பாருங்கள் அப்படின்னு சொல்லி இறங்கி கிட்டக்க போகிறாங்க. கிட்ட போகும்போது கரெக்டாக போஸ் செட் பண்ண ஆளுங்க தமிழ்ச்செல்வியை வெட்ட வராங்க. டக்குன்னு சேது அப்படியே வண்டிலேருந்து தாவி குதிச்சு அங்கே போய் தமிழ்ச்செல்வியை காப்பாற்றுறாரு. அங்கே பயங்கரமான சண்டை நடக்குது. ஆனால் சண்டையில் சேது எல்லாருமே அடித்து போட்டுறாரு. அடித்து போட்டு அதில் ஒருத்தனை மட்டும் பிடிச்சி விசாரிக்கிறாரு. அவன் முதல்ல உண்மையை சொல்ல மறுக்கிறான். அதுக்கப்புறமா அங்கே நடக்கிற கலவரம் கேள்விப்பட்டு ராஜாங்கவும் சன்னியாசி 2 பேருமே அங்கே போயிடுறாங்க ஸ்பாட்டுக்கு. கரெக்டாக சேதுவும் அவனை வழி மறித்து பயங்கரமாக பட்டு அடித்து உண்மையை விசாரித்தா அவன் சொல்கிறான், போஸ் தான் எங்களை அனுப்புகிறான்னு சொல்லி உண்மையை சொல்லிடுறான். அப்படியே ராஜாங்கமும் சன்னியாசியும் அதை கேட்டுறாங்க. கேட்டு அப்படியே அதிர்ச்சி அடைகிறாங்க. சேதுவாலையும் அந்த உண்மையை தாங்கிக்க முடியல. உண்மையை சொல்கிறான்னு திரும்ப அடிக்கவும் அவன் எல்லா உண்மையுமே சொல்கிறான். உடனே ஃபோனும் பண்ணுறான். ஃபோன் பண்ணும்போது இங்கே ஒரு பக்கம் ஈஸ்வரி, சித்ரா, போஸு 3 பேருமே பண்ணையில் உட்காந்துருக்காங்க. ஐயா கால் பண்ணதும், ஐயா நீங்கள் சொன்ன மாதிரியே அவங்க 2 பேருமே போட்டுட்டா அப்படின்னு சொல்லவும் இங்கே போஸு, சித்ரா, ஈஸ்வரி சந்தோஷம் தாங்காமல் அப்படியே துள்ளி குதிக்கிறாங்க. உண்மையை சொல்றியா உண்மையை சொல்லியான்னு கேட்க, ஆமாம் போட்டுட்டேன்னு சொல்லவும் நேராக கிளம்பி தன்னந்தோப்புக்கு வா, 10 லட்ச ரூபா பணம் ரெடியாக இருக்குது, வந்து வாங்கிட்டு போயிட்டே அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக சொல்கிறாங்க. உடனே அவனை அழைச்சிட்டு அங்கேயும் போகிறாங்க. போயிட்டு ராஜாங்கம், சன்னியாசி, தமிழ்ச்செல்வி, சேது, கருப்பு 5 பேரும் காரில் உட்காந்துக்கிட்டு அவனை மட்டும் இறக்கி விட்றாங்க. அவனு கிட்டக்க போனோடனே சூப்பரான்னு சொல்லி கட்டி பிடிச்சி கொண்டாடுறாரு போஸு. அது மட்டும் இல்லாமல் இந்த 10 லட்ச ரூபா பணம் ஜாலியாக என்ஜாய் பண்ணு சொல்லி 3 பேரும் அவங்களோட சந்தோஷத்தை வெளிப்படுத்திக்கிறாங்க. அப்போ தான் கரெக்டாக ராஜாங்கம், சேது, கருப்பு, தமிழ்ச்செல்வி, சன்னியாசி 5 பேரும் கார் விட்டு இறங்குறாங்க. அதை பார்த்த போஸு, ஈஸ்வரி, சித்ரா ஒன்றுமே பேச முடியல. ஐயோ மாட்டிக்கிட்டோமே, அதுவும் ராஜாங்கத்தை வாரிசு அழிக்க நினச்சிருக்கோம், கண்டிப்பாக ராஜாங்கம் சும்மா விட மாட்டான்னு சொல்லி 3 பேரும் அப்படியே பயந்து நடுங்குறாங்க. அப்படியே கிட்டக்க போகிறாங்க. ராஜாங்கம், சி உங்கெல்லாம் போய் நான் நம்பினேன் பார்த்தீங்களா, என் கூட வந்து என் கழுத்தை அறுத்துட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துக்கு அருவாத்துக்கு வெட்ட ஓடுறாரு. உடனே அவங்க 3 பேரும் அப்படியே ராஜாங்க காலில் வந்து அழுகுறாங்க. தெரியாமல் பண்ணிட்டோம் மாமா, எங்களை மன்னிச்சுங்க மாமான்னு சொல்லிட்டு. சி
தெரியாமல் பண்ணுறதாண்டி மன்னிப்பு. நீங்களாம் மனுஷங்களே கிடையாது. உங்களை மன்னிக்கிறது அதை விட பெரிய பாவம் சொல்லி 3 பேரும் உதச்சி தள்ளிட்டு இனிமேல் என் முகத்தில் முடிக்கக்கூடாது 3 பேரும் சொல்லி அப்படியே வராரு. சன்னியாசி ஓடி போய் 3 பேரும் பயங்கரமாக போட்டு அடிக்கிறாரு. தமிழ்ச்செல்வியை பார்த்து அப்படியே ராஜாங்கம் கண் கலங்கி நிற்கிறாரு. என்னை மன்னிச்சிருமான்னு சொல்லி அப்படியே சேதுவையும் தமிழ்ச்செல்வியும் கட்டி பிடிச்சி கதறி அழுகுறாரு ராஜாங்கம்.